வணக்கம், சஞ்சய் காயின்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 10 பீஸா செட்டு போட்டிருக்கேன். செட்டுன்னா ரேர், அதில் இருக்க எல்லா ரேரும் அப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். இது ஒரு செட்டுக்கு ஒரு ரேட் வரும். சிலவங்க 2 ரேர் போட்டு விலை சொல்லுவாங்க, சிலவங்க 1 ரேர் போட்டு விலை சொல்லுவாங்க. ஹைதராபாது 67 போட்டாச்சுன்னா அந்த செட்டுக்கு விலை கூடத்தான் வரும். 67 போட்டால் இந்த மார்க்கெட்டு இப்போ 1000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. 67 ஹைதராபாது மிண்டு 10 பீஸையில் போட்டாலே அந்த செட்டுக்கு விலை கூடும். பல இது பல மாதிரியே விற்பாங்க. அவங்க இருக்கிறத ரேராக போடுவாங்க. சிலப்போ 67 போட மாட்டாங்க, 65 போடுவாங்க. சிலவங்க 63 2 போடுவாங்க, 1 போட்டு 65 1 போடுவாங்க. 67 ஸ்கேர் தான் போடுவாங்க. அப்போது ரேட்டுகள் மாறும், அதெல்லாம் நினைக்கக்கூடாது. 67 போட்டாச்சுனாலே ரேட் அதிகம்தான். சரியா? ஒரு செட்டு ஹெவி ரேர் செட்டு கொடுத்துருக்கேன், ஒரு செட்டு நார்மல் செட்டு, ஒரு ரேர் உள்ள கொடுத்துருக்கேன். பாருங்கள். சரியா? பாருங்கள், கண்டிஷனையும் பாருங்கள். 57 58 59 60 61 62 63 ரேரு. நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு ரேராச்சா? 64 ரேரு ஹைதராபாத் மிண்டு. இதில் நீங்கள் வாங்கலவங்களுக்கு அந்த போட்டாவை நான் ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்து தரேன். நீங்கள் எந்த பயப்பட வேண்டாம். 64 ரேரு 2 ரேராச்சா? 65 ரேரு, அப்படி வாங்க. 66 ஹெவி ரேர். இதுதான் விலை கூடின காயின். இல்லை இருக்குதுலே விலை கூடின காயின். அப்போ எத்தனை ரேர் ஆகுது பாருங்கள். 1 2 3 4 ரேர் ஆகுது. இன்னும் ஸ்கேரு இதில் நிறையா வரும். சரியா? அப்போ விலைகள் மாற்ற வருது இப்படித்தான் வரும். என்ன படக்குங்க. 67 68 பிராஸ் காயின், 68 69 70 71 இதோட முடியுது. இந்த செட்டு முடியுது. இந்த செட்டு நான் கொடுத்துருக்குது 1400 ரூபா செட்டு. இது நீங்கள் இதுக்கு இந்த செட்டுக்கும் இந்த செட்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த செட்டு ஒரு ஓபிக்கு ஆல்பத்தில் வைக்கலாம், நமக்கு வேணாம். இது நாளைக்கு நம்ம ஒரு தேவைக்கு ஒரு எக்ஸிபிஷன்லேயே கொண்டு போய் கொடுத்தா 4 ரேர் செட் இருந்தால் அந்த செட்டு அப்படியே வாங்கிடுவாங்க. அதுதான் இதுக்குள்ள வித்தியாசம். இதை வாங்க மாட்டாங்க. அந்த ரேரை மாத்திரம் எடுத்துக்கிடுவாங்க. 65 இல்லை ஒரு ரேர் இருக்குது 1965, அதை மாத்திரம் எடுத்துக்கிடுவாங்க. எக்ஸிபிஷன்லாம் போய் பழகுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் தெரியும். அப்போது இந்த செட்டை நீங்கள் ஒரு 4 வருஷமோ இல்லை 2 வருஷமோ கழிஞ்சு ஒரு எக்ஸிபிஷனில் வேறு எதுவும் வாங்க போகும்போது இதை கொண்டு போனால் அந்த செட்டை அப்படியே வாங்கிடுவாங்க. சரியா? அதுக்கு தான் நான் இப்படி ஐடியா சொல்லி தரேன் உங்களுக்கு. இது வேறு, இது வேறு. புரியுதா? பார்த்துங்க. இதுவும் அதே செட்டு தான். 57 58 அப்படி பார்த்துங்க. 58 59 60 61 62 63 ஸ்கேர் தான் இல்லை வரும். இதில் ஸ்கேர் நிறையா வரும். இந்த 1 ரேர் போட்டிருக்கேன். பார்த்துக்கிட்டீங்களா? 65. அது விலை உங்களுக்கு வித்தியாசமாக தெரியட்டும்னா அதை போட்டுருக்கு. பாக்கியெல்லாம் அதே சேம் தான். இதில் ஸ்கேர் நிறையா வரும், அதனால இந்த ரேட்டு. இல்லாட்டா 15 காயினுக்கு 150 ரூபா கொடுத்தா போதும். 15 காயின் நான் 8 ரூபா ரேட்டு தான் மொத்தமாக கொடுக்கேன். அப்படி 10 ரூபா ரேட்டு போட்டாலுமே 15 காயின் 150 ரூபா போதும். அப்படி கொடுக்கும்போது நான் ஓல்டர் போட்டு கொடுக்க மாட்டேன். 150 ரூபாய்க்கு 15,000 உங்களுக்கு கொடுத்துருவேன். இதில் ஸ்கேர் கிடக்கு 60 64 இதெல்லாம் ஸ்கேர் வரும். நிறைய ஸ்கேர் கிடக்கு. எஸ் போட்டிருக்கேன் 10 மேலே எல்லாம் ஸ்கேர் வரும். இந்த செட்டுக்கு வெறும் 400 ரூபாய் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு 1400
இதுக்கு வெறும் 400. அப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? 2 செட்டு தான். இந்த 65 கூட போடட்டால் இந்த செட்டோட விலை எவ்வளோ வரும் தெரியுமா? ஒரு 200 கூட குறையும். 200 ஒரு செட்டு போட்டுடலாம், கொடுத்துடலாம் உங்களுக்கு. 200 ஒரு செட்டு போட்டு கொடுத்துடலாம், 15 காயினை. அவ்வளோ ரேட்டு. அப்போ ரேட்டுகளை வித்தியாசமாகும். நான் சொன்னால் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஆள்கிட்ட இருக்கிற இடத்த அவங்க போடுவாங்க, அதுக்கு தக்கனா விலையும் சொல்லுவாங்க. நான் சொல்ல புரியுதா? ஆனால் அது வெரி ஸ்கேர் இதுதான். ஆமாம், இது நீங்கள் யார்கிட்ட எக்ஸிபிஷன்லேயோ ஒரு டீலர்கிட்ட நாளைக்கு உங்களுக்கு அர்ஜென்ட்னால கொடுத்தா வாங்கிடுவாங்க. ஆமாம், புரிஞ்சா? இனி அடுத்து நம்ம நல்ல ஈவன் செகண்டிஸில் இருக்குது பாருங்கள். நான் ஆர்டரில் போட்டு தான் தருவேன். நான் இப்படி காணிக்கும்போது நான் ஆர்டரை போட மாட்டேன். எட்ஜெல்லாம் பாருங்கள், ஈவன் கண்டிஷன். இன்னொரு காரியம், ஒரு 50 காயின் வச்சுருந்த டீலர்கிட்ட நானும் நிறையா வாங்கி விற்றுட்டேன். டீலர் இல்லை, அவர் ஒரு சாதாரணமாக உள்ள ஆள் தான். அதனால் அவங்களுக்கு நான் குறைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட இன்னும் 2 காயின் தான் இருக்குது. நான் இன்றைக்கி 2 எண்ணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம போகிற வார வழி தான் 2. இதையும் பார்த்துக்குங்க. இன்னும் எல்லாம் உங்களுக்கு விலை குறைச்சி விற்க முடியாது. எல்லாம் அப்படி யூஎன்சி கண்டிஷன் தான். பார்த்தீங்களா? எட்ஜெல்லாம் பாருங்கள், எட்ஜெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. பார்த்தீங்களா? இதில் என்ன தெரியுமா? இது கறக்கத்தான் செய்யும். அதை நம்ம விகுதி போட்டு துடைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்ச நாள் வச்சுருந்தா, வாட்டரில் வச்சுருந்தா கறத்துரும், ஒரு மங்கல் வந்துடும். இது ஸ்க்ராச்சஸ் விழக்கூடாது. இதோட நான் ஒரு டீலர்கிட்ட, பெரிய டீலர்கிட்ட கேட்டேன். அழுக்கு இருந்தால் எந்த பிரச்சனையுமே கிடையாதான். ஒரு ஸ்க்ராச்சஸ் அப்படின்னா நம்ம ஒரு நலுங்கல், சலுங்கல், ஒரு கோடு, பெரிய கோடுகள் அப்படி இருந்தால் அதோட மார்க்கெட்டிங் குறையுமா, வாங்க மாட்டாங்களாம். சும்மா பகுதிகளை தான் கேட்பாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்களா? நல்ல கண்டிஷன், அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கிறதுல வேணால் வாங்கிக்கோங்க. இனி நமக்கெல்லாம் பெரிய டீலருக்கெலாம் வாங்கி கொடுக்க முடியாது. ஒரு காயின் 1700 சரியா? 1800, 1900க்கும் 2000 வரை போகுது இந்த காயின்லாம். நான் 1700. ஜெகத்குரு ஜெகத்குரு 2 செட்டு போட்டிருக்கேன். ஸ்டீல் நான் எப்பவும் போடுற மாதிரி தான். ஒரு செட்டு 250 ரூபா. 2 செட்டு தான் இருக்குது, நிறைய போயிடுச்சு நம்மகிட்ட. சரியா? பாருங்கள், இதே செட்டு உங்களுக்கு கேட்டால் இன்னொன்னோட ரெடி பண்ணி கொடுப்பேன். ஏன்னா ஒன்று யாரும் வாங்கிட்டாலும் கேட்குறவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 67 ஹைதராபாத் மீன் நம்மகிட்ட இருக்குது. இதில் போட்டிருக்க அப்படி எல்லா மீண்டும் இருக்குது. இந்த ரேர் எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. கேட்டேன்னா இன்னொரு செட்டு யாருக்கு வேணாலும் வாங்கி போட்டு தரேன். சரியா? வணக்கம். நேற்று இந்த 1 ரூபா செட்டுலாம் 2 செட்டுமே போயிடுச்சு. ஆமாம், 1 ரூபா 19 சிக்னேச்சர் கொடுத்துருந்தோம்ல, அதெல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் மயில் நோட்டு அதுவும் போயிடுச்சு. ஆமாம், கொஞ்சம் மயில் நோட்டு 10-20 நோட்டு மயில் நோட்டு போயிடுச்சு. பாக்கியெல்லாம் இருக்குது. பாக்கி ஒரு செட்டும் கொஞ்சம் மயில் நோட்டு இருக்குது. சரியா? வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நேற்று நான் வீடியோ போடாமல் விட்டேன். அதுக்கு கொஞ்சம் மன்னிக்க வேண்டும். எல்லோரும் என்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. நான் இதைத்தான் போட நினச்சேன். நான் அதுக்குள்ள வேறு பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால் போட முடியல. அதுக்கு வேண்டி நான் போடுறோம்னா நீங்கள் அனைவரும் பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. அதுக்கு வேண்டி மன்னிச்சுக்குங்க. சரியா? ஓகே.